கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்கான பொருட்களை சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். புதுக்குப்பம் ஊராட்சியில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக மேஜை, டெஸ்க் மற்றும் பீரோ ஆகியவை வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிக்கு தேர்வான பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாராட்டு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பள்ளி மாணவர்கள் மும்பையில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் சிறப்பாக விளையாடி 2 தங்கம், 2 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். இதையடுத்து மாணவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேரில் அழைத்து பாராட்டி 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே முயல் வேட்டைக்கு சென்ற இளைஞர் விவசாய தோட்டத்தில் இருந்த மின்வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஒட்டானம் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் இரவு நேரத்தில் மருதகன்மாய் பகுதியில் முயல் வேட்டைக்காக சென்றபோது விவசாய தோட்டத்தில் காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியை மிதித்து பரிதாபமாக உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசு சட்டவிரோதமாக மின்வேலிகள் அமைப்பதை தடுக்காததால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சி வளாகம் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கத்தில் உள்ள தேர்வுநிலை பேரூராட்சி வளாகத்தில் இரவு நேரங்களில் போதை ஆசாமிகள் மது அருந்துவதாகவும் சிறுநீர் கழிப்பதும் மற்றும் மலம் கழிப்பதும் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை திமுக மன்ற நிர்வாகி கண்டும் காணாமலும் இருப்பதாகவும் இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூரில் அரசு மருத்துவமனையிலிருந்து தப்பியோடிய தண்டனை கைதி சிக்கினார். வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிறை கைதி பாபு ஷேக் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 15ஆம் தேதி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இவர் கடந்த 17ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து தப்பியோடியுள்ளார். இதனால் கைதியின் பாதுகாப்பு பணியில் இருந்த 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சித்தேரி பகுதியில் புதரில் மறைந்திருந்த பாபு ஷேக் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் செயலிழந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.